இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் வானாதி வானங்களை படைத்த நம் தேவன் நம் குடும்பத்துக்குள்ளே வந்து நம் நடுவிலே வந்து நம் இருதயத்திலே தங்கி வாசம் பண்ண வேண்டுமென்றால், நம்மளோடு கூட உலாவ வேண்டுமென்றால், நம் ஒவ்வொருவரும் கூட நம் தேவாதி தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம்? கர்த்தர் மோசேயிடம் சொல்லும்போது கூட, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இந்த பாளையத்தின் நடுவிலே உலாவுகிறபடியால் அங்கே அசுத்தங்கள் காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் மனுஷர் மத்தியில் உலாவுகிறவர் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவி வந்து உங்களை பாதுகாக்கவும் அவருடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டுமானால், பாதுகாக்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய குடும்பம் இன்னைக்கு கர்த்தருடைய பிரசனத்தையும் அவர் உலாவி வருகிறது நீங்கள் காண வேண்டும் என்றால், உங்களோடு கூட அவர் பேச வேண்டுமானால், உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலகத்தில் உள்ள அசுத்தங்கள், பாவங்கள், இச்சைகள் எதுவும் இருக்குமானால் அதை நாம் உணர முடியாது. பிரியமானவர்களே, அவருடைய பிரசனத்தை நாம் உணர முடியாது. அவர் உலாவி வருகிறதை நாம் காண முடியாது. பிரியமானவர்களே, அதனால உலகத்தின் அசுத்தங்கள், இச்சைகள், பாவங்கள் எதுவும் உங்களை தொடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தமா உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீங்க பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15 கூட, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா அந்த வசனத்திலே. பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பிரியமானவர்களே, நமக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்தினவர், நம்மை மீட்டெடுப்பதற்காக உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், நம்மை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இத்தனை பாடுகளையும் அவர் இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய சரீரத்திலே வேதனைகளை அனுபவித்தார், மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார் அல்லவா? அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் கூட பரிசுத்தமுள்ள மனவாட்டிகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரோடு கூட உள்ளத்துக்குள்ளே தங்க வேண்டும், இருதயத்துக்குள்ளே, ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே தங்க வேண்டும், குடும்பத்துக்குள்ளே உலாவி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருவேளை இத்தனை நாட்களும் கூட ஏதோ உலகத்தில் உள்ள அசுத்தங்கள், பாவங்கள் உங்களை ஆள்கொண்டதோ, அவைகளை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறீங்களோ? உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தேவன் உலாவி வர முடியாமல் இருக்கிறதோ? வேண்டாத அசுத்தமான நிகழ்ச்சிகள், வேண்டாத மொபைல் கடுமையாக இருப்பது, அதே போல் வேண்டாத டிவி நிகழ்ச்சிகளின் பார்த்து பார்த்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் உலாவி வருகிறதை நீங்கள் உணர முடியாமல் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய ஏசப்பா உங்கள் குடும்பத்துக்குள்ளே உலாவி வருவதற்கு, அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணராமல் இருப்பதற்கு, அவருடைய மகிமை நீங்கள் பார்க்காமல் இருப்பதற்கு ஒருவேளை உங்கள் குறைகள் இருக்குமானா நீங்கள் யோசித்து பாருங்கள். வேண்டாத காரியங்களை அகற்றி போட்டுருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் நீக்கி போடுங்க. தனிப்பட்ட நபர்களாக இருப்பீங்கன்னா நீங்களும் வந்து இந்த வேண்டாத காரியங்களெல்லாம் நீக்கிருங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் தங்குவதற்கு இடம் கொடுங்க. பிரியமானவர்களே, அவர் இன்றைக்கு ஏசப்பா உங்களோடு கூட கேட்கின்றார். நான் உங்களோடு கூட நான் பேசணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் இருக்கணும்னு ஏசப்பா உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் கூட நீங்கள் உங்களை யோசித்து பாருங்க, உங்களை நிதானித்து பாருங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உலாவி வர இடம் இருக்குமானால் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். பிரியமானவர்களே, 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்றார் அல்லவா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர கர்த்தர் ஆசைப்படுகிறார். நீங்கள் வாஞ்சியுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.